ஹெர்பா லைஃப் இவனை வேற சொன்ன இவன் நம்மளை வந்து கமெண்ட்ல திட்டுவானே. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அவன் வேற கிழிச்சு விட்டாங்க. சரி ஓகே, இதுதான் நான் சொல்றேன். அந்த ஹெர்பா லைஃபோட ஃபர்ஸ்ட் டார்கெட் யார் தெரியுங்களா? ஃபீமேல் தான். ஏன்னா அவங்க ஒரு பியூட்டி கான்சியஸ், ஓவர் வெயிட் ஆயிருப்பாங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனம் போடுவாங்க, ஈஸியாக குறைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க தான் டார்கெட். இப்போ ஹெர்பா லைஃப் எப்படின்னா, மாஸ் கெய்னர் குடிச்சிருக்கீங்களா? பசிக்கவே பசிக்காது, அடுத்த மீல் சாப்பிட்ற கஷ்டமா இருக்கும். வே ப்ரோட்டீன்ல இந்த ஓட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஷேக்காக குடிச்சிருக்கீங்களா? அப்பவும் பசிக்கவே பசிக்காது இல்லையா? அதே கான்செப்ட் தான். இந்த மார்னிங்கும் டின்னரும், ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் ஒரு ஷேக், ஒரு லிக்விட் ஃபார்ம்ல ஒன்று கொடுத்துட்றான். ஓகே, அதை குடிச்சிருக்கீங்க. லஞ்சில் ஒரு மீல் வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிடுக்கலாம். இப்போ கம்மியாக நியூட்ரிஷன்ஸ் ப்ரோட்டீன் கம்மியாக சாப்பிடும்போது என்ன ஆகும்? மசில் லாஸ் ஆகுமா? மசில் லாஸ் ஆச்சுன்னா மெட்டபாலிசம் லோ ஆகும். இதை விட்டுருங்க. இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது ப்ரோட்டீன் லோவாக சாப்பிடும்போது கொலோஜன் ஃபார்ம் ஆகாது. சடன் வெயிட் லாஸ் ஆகும்போது லூஸ் ஸ்கின் வருமா? லூஸ் ஸ்கின் வந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு லுக்காக இருக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறான் அவன்? அதுக்கு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ் மாதிரி கொடுக்குறான். இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் ஓரியண்டாக கொடுக்குறான். சரிங்களா? கொலோஜன் ஃபார்ம் ஆகாதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் கொலோஜன் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாச்சே, அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அப்போது நீங்கள் ஹெர்பா லைஃப் நீங்கள் குடிக்கும்போது பசிக்காதுன்னு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அதனால் உடம்பு இழைச்சிரும். உடம்பு சடனாக இழைச்சுன்னா லூஸ் ஸ்கின் வரும். லூஸ் ஸ்கின் வந்து காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் ஸ்கின்னுக்கு அதுக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமாக மெயின்டைன் பண்ணுறான். இதுதான் அந்த இதை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹெர்பா லைஃப் நீங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது வரைக்கும் மெட்டபாலிசம் லோ ஆகுன்னு சொன்ன இல்லையா? லோ ஆச்சுன்னா நீங்கள் அதை விட்டுட்டு மறுபடியும் ஃபுட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும்? வெயிட் கெயின் ஆகுமா? வெயிட் கெயின் ஆச்சுன்னா மறுபடியும் டிமோட்டிவேட் ஆயிருவீங்களா? மறுபடியும் எகைன் அங்கேயே வருவீங்களா? அப்போ அவன் என்ன பண்ணுறான்? ப்ரைஸ் அதிகமாக வச்சிருக்கான். அப்போ இந்த ரிச்சா ஓரளவுக்கு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, என்ன பியூட்டி கான்சியஸா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு மறுபடியும் மெயின்டைன் பண்றாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ஹெர்பா லைஃப் ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அதை நிறுத்தினீங்கன்னா மறுபடியும் வெயிட் கெயின் ஆயிருவீங்க, மறுபடியும் உள்ள போகணும். ஆசையை காட்டுறான், இந்த மாதிரி வந்து நீங்க ஒல்லியான ஒரு அழகா இருக்கீங்க இந்த மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் உங்களை ரெகுலரா கஸ்டமரா, ஐ மீன் இதா கிளைண்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ ஹெர்பா லைஃப்ங்கிறது 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். அது நீங்க வீட்டில இருந்து கம்மியா பண்ணாலே பண்ணிடலாம். ஸ்டொமக்கு ஃபில்லா இருக்கனால நீங்க சாப்பிட மாட்டீங்க, அவ்வளவுதான். இதுதான் அது ஒரு ப்ராசஸ். இதை சொன்னாலும் சண்டைக்கு வேற வந்துருவானுங்க. ஸோ இந்த ஃபீமேல் வாங்கணுங்காங்க, பாவம் மேல் தான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஹெர்பா லைஃப்னால நீங்கள் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராடு தான். இதுக்கே பார்த்துட்டு என்ன வந்து கமெண்ட்ல திட்டுவானுன்னு தெரியல, டிஎம்ல மெசேஜ் பண்ணுவானுன்னு தெரியல. பட் அதுதான் உண்மை. ஹெர்பா லைஃப் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணவங்களுக்கு பண்ணுங்க. இது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, டெம்பரரி. மறுபடியும் நீங்கள் ரெகுலராக காசு கொடுத்து பண்ணிட்டு இருக்கணும். அது 10,000 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத வேலை பார்த்துக்கோங்க.